அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் நீதி, மக்களுக்கான நீதி. சமீபத்தில் நம்ம நாட்டவே உலுக்கிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அஜித்குமார் லாக்அப் டெத். அது இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். ஏன்னா அது நடந்து அதனுடைய தன்மையில் நம்மளுடைய மனசில் ஆறாத பயத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி ஊர் முழுக்க உலகம் முழுக்க எல்லோரும் அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்ததாக ஒரு அவலம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் ஜாதிய ஆணவ கொலையில் ஒரு உச்சபட்சமான ஒரு சம்பவம், ஒரு கொடூரம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நல்ல படித்து பண்புள்ள இளைஞனாக இருந்து அந்த பண்பினால் நல்ல வேலையில் சேர்ந்து அங்கு திறம்பட தன்னை திறமையை நிரூபித்து அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து கூடிய விரைவில், அதாவது வெகு சில காலங்களிலேயே ஒரு நல்ல நிலைக்கு வந்து நிறைய உயர் பதவிகளை அடைந்து மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கவின். இந்த கவின் செல்வ கணேஷுடைய பெற்றோர்கள் நல்ல ஒரு பண்புள்ள, அந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள். எந்த வம்பு தும்புக்கும் போகாத அளவிற்கு அவர்களுடைய குடும்பமே ஒரு பக்குவப்பட்ட நிலையில் ஒரு சமூகத்தில் ஒரு சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜாதி ஆதிக்கங்கள், ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட அவர்கள் ஈடுபடவில்லை. அதேமாதிரி குழந்தைகளையும் அதன் பக்கம் அவர்கள் போகாமல் படிப்பு, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவது, 4 பேர்த்துக்கு மதிக்கக்கூடிய நிலைக்கு வருவது என்ற ஒரு அற்புதமான நிலையில் தான் ஒரு பையனை வளர்த்தியிருக்கார். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு காதல் எல்லோருக்கும் வரக்கூடியது தான். இயற்கையில் எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான பேரன்பு கொண்ட ஒரு காதல். அது மனிதர்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி ஜாதி ஆணவ ஆதிக்கங்கள் இங்கே நிறைய பரவி கிடைக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ பேர் ஆணவ கொலைக்கு படியாக இருக்கிறார்கள். ஆணவ கொலையினால் அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அதன் மீளா துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு 10 நாள் இதை பற்றி பேசுவோம். அப்புறம் அவங்க தப்பு இவங்க தப்புன்னு அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயங்களை முன்வைத்து யார் எந்த சார்பு நிலையில் இருக்காங்களோ அப்படி ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே கலந்தாய்வு செய்வோம். டீ கடையில் பேசுவோம், ரோட்டில் பேசுவோம், அரசியல் மேடைகளில் பேசி அதிலேயும் தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொள்ளக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க. இப்போவும் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒருவருடைய வாழ்க்கை நடந்த மிகப்பெரிய துயரங்கள் இங்கே சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு நிகழ்வு இதைவிட இன்னும் அதிபயங்கரமாக ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் உடனடியாக இந்த ஊடகம் எந்த பக்கம் திரும்புகிறதோ அந்த பக்கம் மக்களுடைய கவனமும் திரும்பிவிடும். அஜித்குமார் மறந்தாச்சு, கவினையும் இன்னும் சில நாட்களில் மறந்து விடுவோம். அடுத்ததாக சாய் என்ற ஒரு இளைஞன் அரசியல் ஆணவத்தினால், அதுவும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்கிறார்கள், கார் ஏற்றி கொலை செய்யப்படக்கூடிய ஒரு கொடூரம் அண்ணா நகரில் நடந்திருக்கு. 19 வயது படிக்கக்கூடிய இளைஞன். இப்படி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அவலங்களை நாம் ஏதோ ஒரு நிலையில் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாலேயோ மெயின் ஸ்ட்ரீம்லேயோ பேப்பர்லேயோ படிச்சுட்டு அந்த நேரத்தில் நம்மளோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இல்லை விதவாதம் பண்ணிட்டு நம்ம கடந்து விடுகிறோம். இதுதான் இந்த சமூகத்தின் கடமையா அப்படின்னா இதுதான் சமூகத்தின் அவலமே. ஏனென்றால் அடுத்த விஷயம் வந்துச்சுன்னா அடுத்து அந்த விஷயத்துக்குள்ளே போயிடணும். முன்னால் நடந்த எந்த காயத்தின் சோடும் கூட தெரியாமல் நம்ம சகஜமாக நம்ம நல்லாத்தானே இருக்கோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய மனநிலை தான் இங்கே ஆபத்தானது. இது அனைத்துமே ஒரு அறிவு சார்ந்தும் மட்டுமல்ல, சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும், அரசியல் ஒரு தன்மையை சார்ந்தும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்படி ஒரு நிலைக்கே நாம் வருவதில்லை. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பதிவிடும் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் இனத்தின் ஒரு மாவீரன் அப்படிங்கிறாங்க, எங்கள் பொண்ணை தொட்டால் இதுதான் நடக்குங்கிறாங்க, இனிமேல் எவனாவது எங்கள் பொண்ணை தொடுவீங்களாடா அப்படிங்கிறாங்க. இது சொன்னால் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்களா? நடக்காதா? அப்படியெல்லாம் இல்லை, நடந்தே தீரும். இந்த சூழலிலும் அடுத்த ஒரு நிகழ்வு, அடுத்த ஒரு சம்பவம் இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த மனமாற்றம், இந்த ஆணவம், தான் என்ற ஜாதியின் அகந்தை எல்லாமே இந்த சமூகத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய சாக்கடைகளாக இருப்பதிலிருந்து அடுத்த சமூகத்தை நாம் எப்படி மீட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குத்தான் நம்மளுடைய கருத்தியல் இருக்கணும். அதை சார்ந்து தான் அரசியலும் இருக்கணும். ஆனால் கருத்தியல் இருந்தாலும் அரசியலாக அது மாறும் பொழுது சுயநலப்போக்குடன் வாக்கு வங்கி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்காக வாய் மூடி கிடக்கிற இந்த தலைவர்களை நம்ம என்னதான் சொல்கிறது? யோசித்து பாருங்கள். விஷசாராயம் அருந்தி, கள்ளச்சாராயம் தான், சாவுபவர்களுக்கு 10 லட்சம், விபத்தில் இருக்கிறவர்களுக்கு 50 1 அல்லது அதிகபட்சம் 2 இப்படி ஒரு அவலங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய போக்கின் இதன் தன்மைன்னு. இப்போ கருத்தியலாகவும் இருக்கக்கூடியதை அரசியலாக முன்னெடுக்கும் பொழுது தலைவர்களுடைய அந்த சுயநல போக்கு மாறினால்தான் அவர்களை பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயமாக மாறக்கூடியதாக இருக்கும். தூண்டிவிட்டு ஒரு இனத்திற்கு எதிராக, ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு கூட்டத்தை கொம்பு சீவி விடுவதல்ல சமூக மாற்றம். அது ஜாதியின் பெருமை கிடையாது. ஜாதியின் பெருமை என்பது அது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பியல் என்றாலும் கூட, இது இவ்வளவு வன்மத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னா அதில் நாம் நிச்சயமாக மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் ஒட்டுமொத்த மனித மனங்களும் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இதை போன்ற ஒரு மிக மிக அவ்வளவு நிலையில் ஒரு கொடூரமான கொலைகள் நடக்காமல் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பழகியிருக்காங்க, பேசியிருக்காங்க, ஒன்றா படிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் இருந்து ஒரு கட்டத்தில் காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் இதை எப்படி திருப்பியாக மாற்றுகிறார்கள் என்றால், இந்த பொண்ணு காதலிக்கவே இல்லை, அவன்தான் இந்த பொண்ணை தொந்தரவு செய்து கொண்டே இருந்திருக்கிறான், அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அது அவர்கள் குடும்பத்திற்கும் அந்த பெண்ணுக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பையனை எச்சரித்திருக்கிறாங்க. எச்சரிக்கை செய்தும் இவன் அடாவடியாக அந்த பெண்ணிடம் நடந்திருக்கான். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ முடிவு செஞ்சு பெற்றோர்கள் முன்னாடியே காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறனால அந்த அதிகாரத்தின் அந்த ஒரு தன்மையை பயன்படுத்துவாங்க. சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவனே அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கானதை செய்கிறார்கள். அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமிக்க போலீஸ் துறை என்பது சாதாரணமாக அங்கே இங்கே ஃபோன் பண்ணி தனக்கானவர்களை இதற்கு உறுதுணையாக வைத்து அந்த பையனை கூப்பிட்டு பல முறை பல ஸ்டேஷனிலிருந்து இந்த பையனுக்கு மிரட்டல் வந்திருக்குது. இது ஒருதலை காதலாக இருந்து இந்த பொண்ணை தான் நான் காதலிக்கு வைப்பேன் அப்படின்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருந்தான்னா இது அன்னைக்கே முடிஞ்சு சரி இது எதுக்கு வம்புன்னு விலகி போயிருக்கலாம். ஆனால் இருவரும் மனம் ஒத்து காதலித்திருக்கிறார்கள். இருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கான கனவை பேசி இந்த காதலை வளர்த்தி இருக்கிறார்கள். அதற்கான திட்டங்கள் எல்லாம் அவர்கள் சரியாகத்தான் பாதையில் போயிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஜாதி என்ற ஒரு விஷயம் ஆணவம் உள்ளே புகுந்து இதிலே தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் இந்த பெண்ணும் மிரட்டப்பட்டு அந்த பையனையும் ஒரு இடத்திற்கு வர வைத்து திட்டமிட்ட கொடூரமான கொலையதாகத்தான் இது இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு தம்பி மட்டும் இதை செஞ்சான் அப்படின்னு ஒருவனை மட்டும் இன்னைக்கு குற்றவாளியாகவும் கூட இருக்கக்கூடிய 2 பேர்த்தையும் சேர்த்து 3 பேர் இதில் இருக்காங்க அப்படிங்கிறது
அந்த சுஜித் என்கிற இளைஞன், இந்த பொண்ணுடைய தம்பி தான் முதல் குற்றவாளி. இரண்டாம் குற்றவாளிகளாக கூட போன ஒரு 2 பசங்களை சேர்த்திருக்காங்க. இவர்களுடன் இதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெற்றோர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம் என்பதற்கு இன்னும் இவர்கள் குற்றவாளி என்ற அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணவே இல்லை பெற்றோர்களை. பெற்றோர்கள் தான் இதற்கு முதல் காரணமே. அவர்களைத்தான் முதல் குற்றவாளியாக உள்ளே கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய மொத்த ஆணவத்தின் வெளிப்பாடு தான் இந்த பையனை உசுப்பேற்றி இந்த அளவுக்கு மூளை செலவி செய்து ஒரு கொலை செய்து அந்த குடும்பம் இன்னைக்கு பணியிடை நீக்கம் வரைக்கும் தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை அவர்கள் மேல். ஏனென்றால் இது இப்படித்தான் இருக்கும், இதனுடைய போக்கு இன்னும் இப்படித்தான் மாறும். இந்த மாற்றம் என்பது என்ன? ஜாமீனில் கைது செய்யப்பட்டாலும் வெளியே வந்துடுவாங்க. வரும்பொழுது ஆரவாரத்துடன் வரவேற்க ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள், தியாகத்துடன் சிறை சென்று போராடியவர்களைப் போல இவர்களை வெளியே கூட்டிட்டு வருவதற்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஜாதி சங்க தலைவனாகுவதற்கு அனைத்து முகாந்திரமும் சுஜித் குமாரை சுற்றி பின்னப்படக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. யுவராஜ் என்கிற ஒருவன் ஒரு படுகொலை செய்து, கோகுல்ராஜ் படுகொலை, அதில் எஸ்ஐயும் அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி பெண்ணும் இறந்திருக்காங்க. இதில் இன்னைக்கு இந்த யுவராஜ் வெளியே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் இவ்வளோதான் தண்டனை. இன்றைக்கி வெளியே ஆரவாரமாக ஒரு ஜாதி கட்சியின் தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு புடைசூழ வண்டி வாகனங்களில் தெருவுகளில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இவரை தூக்கி பிடித்து கோஷம் போடுவதற்கு தருதலைகள், வேலை விட்டு இல்லாத ஈன நாய்கள் கூட இருக்கிறார்கள். இதை போன்ற ஈன அங்கேயும் நடக்கும். சுஜித்தும் ஒரு ஈன கூட்டத்திற்கு தலைவனாகி விடுவான். இதுதான் இந்த சமூகத்தின் அவலமாக இருக்கிறது. இதில் எங்கே மாற்றம், எங்கிருந்து தொடங்குவது? அடுத்த தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறதா, இல்லை இந்த அரசியல் சித்தாந்தத்தில் இருக்கிறதா? அப்படியே இருந்தாலும் அரசியல்வாதிகள் நிச்சயமாக இதே இந்த படுபாவிகளுடன் கூட்டணி வைத்து கொள்வதற்கும் கூட அடுத்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஏனென்றால் மிக மோசமான ஒரு மனநிலையும் சமூகத்தை சுரண்டி திங்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி நிலையிலிருந்து மக்களை சுரண்டி தின்பதும் ஏமாற்றுவதும் கொலை கொள்ளை படுபாதக செயல்களை செய்வது தான் இன்றைக்கி அரசியல் கட்சியில் சேருவதற்கும் ஒரு தலைவன் அருகில் இருந்து அவனுக்கு அடுத்த நிலையில் இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய நிலைக்கு வருவதற்கு அடிப்படை தகுதியாக இருப்பது என்பது நமக்கு கண்கூடாக இருக்கிறது. இது இந்த ஆட்சியிலேயே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. குற்றவாளி என்று ஊழல் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு அமைச்சரை முதல்வர், துணை முதல்வர், இன்னும் பல அமைச்சர்கள், குடும்பத்தினர்கள் மொத்தமாக அந்த மருத்துவமனையே ஒரு சட்டமன்றமாகவே மாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊழல் பேர்வழிக்கு ஆதரவு. இப்போ இதெல்லாம் முன்னாதராக வச்சுத்தான் அடுத்த சமூகம் தன்னுடைய பாதையை அமைத்து கொள்ளும். அப்போ தருதலையும் தவறு செய்வனும் அயோக்கியனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் தான் இங்கே மேல் உயர்ந்த ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிறது முன்னுதாரணமாக இங்கே அரசியல் நடத்தக்கூடியவர்கள், அரசியல் வியாபாரிகள் தன்னுடைய வழித்தோன்றலுக்கு பாதை அமைத்து கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பாதையில்தான் அடுத்த சமூகம் எளிமையாக செல்லும். அந்த இடத்துல ஒரு நியாயம் இருக்கணும்ல. கவினுடைய 5 நாள் போராட்டத்துக்கு பிறகும் சில மிரட்டல்கள், சில கோரிக்கைகள்னு வைக்கிறாங்க. ஆனால் மிரட்டி தான் அந்த பிரேதத்தை வாங்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்திருந்தால் நேரடியாக முதல்வரே அங்கே சென்று கவினுடைய வீட்டில் அந்த துக்கத்தை கையேந்தி வாங்கியிருக்க வேண்டும். தான் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த சமூகத்தின்
ஒரு நாட்டை ஆளக்கூடிய நிலையில் இந்த அவலத்திற்கான பொறுப்பு என்னுடையதென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு வாங்குவதற்கு மட்டும் மக்களை சந்திப்பது கிடையாது. அந்த மக்களுக்கு ஒன்றென்றால் ஓடோடி சென்று முன்னின்று கண்ணீர் துடைப்பவனே மிகச்சிறந்த தலைவன். ஆனால் அயோக்கியர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ஊழல்வாதிகளையும் உருவேற்றி வளர்த்தி அதிலிருந்து திருடக்கூடியதை ஆதாயமாக திங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மனிதநேயம்? நிச்சயமாக இந்த சமூகம் இந்த அரசியல் புத்தி உள்ளவர்களை துடைத்தெடுக்காமல் மாறவே மாறாது. மாறுவதற்கான வாய்ப்பும் கிடையாது. சுஜித் என்ற ஒரு ஜாதி தலைவன் உருவாகிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அவலமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. நாளை ஒரு கொடி பிடித்து கொண்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இதே தலித் தலைவர்கள் அவனுடன் சமமாக அமர்ந்து தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார்கள். அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அப்பொழுதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய குற்றவாளியும் கொலைகாரனும் நாம் திட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய சுஜித்துமாக அவன் இருக்க மாட்டான். ஒரு பேரவையின், ஒரு இயக்கத்தின், ஜாதி சங்கத்தின் மாபெரும் தலைவனாக போற்றப்படுவான். ஏனென்றால் அவன் செய்தது மிகப்பெரிய ஒரு சமூக ஜாதிய தியாகம் அல்லவா? ஈன ஜாதியின் தியாகத்திற்கு இதுதான் வரலாறு. இதுதான் இன்னைக்கு கண்ணார நம்ம யுவராஜை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பிற ஈன தலைவர்களையும் ஜாதி தலைவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறில் இதுவும் சேர்த்து கொள்ளப்படட்டும். நாடு நாசமாக போகட்டும்.